ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் பிறந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்ச காலமாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோடிக்கணக்கான பேருக்கு வந்தாரை வாழ வச்சிட்டு இருக்கக்கூடிய சென்னையோட வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? சென்னை டே செலிப்ரேட் பண்ணுறப்போ 400 வருஷம் பழமையான ஊர்னு சொல்லுவாங்க. அப்போது 400 வருஷம் பழமையான ஊர் தான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. ஜீசஸ் பிறக்கிற காலகட்டத்தில் இருந்தே இந்த மண்ணில் இப்போ இருக்கிற சென்னையில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க புல்லரிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க அதிகமாக இருக்குது. இந்த ஊரில் ஒரு காலத்தில் ஃப்ரெஞ்சு ஆட்சி செஞ்சாங்கன்னு தெரியுமா? வெள்ளைக்காரங்க அவங்களுடைய மிகப்பெரிய சிட்டியை கொடுத்துட்டு இதை மறுபடியும் ஃப்ரெஞ்சு கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த ஊர் தான் எல்லாமாவே இருந்திருக்குது. இங்கே போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்காங்க, டச்சுக்காரர்கள் வந்திருக்காங்க, ஃப்ரெஞ்சு சண்டை போட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த மெட்ராஸை சோழர்கள் ஆண்டிருக்காங்க, பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த மெட்ராஸ்ங்கிற ஊருக்காக சண்டை போடாத மன்னர்களே கிடையாது. இவ்வளவு சொல்லப்படக்கூடிய சென்னை 1815 இமயமலையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்னையில் இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவ்வளவு கோல்டான சிட்டியாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. இன்றைக்கு இந்த வீடியோவில் மெட்ராஸோட வரலாறை டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஜீசஸோட காலகட்டத்துக்கு முன்னாடி போனோம்னா இந்த மண்ணில் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொண்டை மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போவே இங்கே நிறைய கிராமங்கள் இருந்திருக்கு. அவங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல். மீனவர்களும் கடலோர கிராமங்களும் அதிகமாக இருந்திருக்குது. இனி நாம் இயர் 0லேருந்து 1 by 1 பார்க்கலாம். வருஷம் 0லேருந்து 100க்குள்ள இந்த காலகட்டத்தில் செயின்ட் தாமஸ் இவர் ஜீசஸ் கூட வாழ்ந்தவர். இவர் சென்னைக்கு வராரு. சென்னையில் செயின்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிற குகையில் வாழ்ந்திருக்காரு. ஃபைனலி அவர் இறந்த அப்புறம் அவரை அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல கட்டப்பட்ட சர்ச் தான் சென்னையில் இருக்கிற செயின்ட் தாமஸ் சர்ச். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் கூட வாழ்ந்தவர் அங்கே புதைஞ்சிருக்காருன்னு சொன்னால் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்ததா வருஷம் 300. இந்த காலகட்டத்தில் இங்கே பல்லவர்கள் வராங்க. சமண மதமும் பௌத்த மதமும் பரவ ஆரம்பிச்சிருக்கு பல்லவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. 7ஆம் அறிவு படத்தில் இங்கே இருந்து புத்த மதத்தை பரப்புறதுக்காக சைனாக்கெலாம் போவாங்கள்ல, அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்குது. பல்லவர்கள் மகாபலிபுரம் மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா வருஷம் 1000. இந்த காலகட்டத்தில் சோழர்கள் பயங்கரமாக ஆட்சி செய்கிறாங்க. பல்லவர்களுக்கு பிறகு சோழர்கள். சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் ராஜராஜ சோழனுடைய கண்ட்ரோல் இங்கே இருந்திருக்குது. இவங்களுக்கு பிறகு பாண்டியர்கள். சோழர்களை பழி வாங்கி பாண்டியர்கள் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறமா டெல்லி சுல்தானேட்டோட கண்ட்ரோல் வருது. அதுக்கு பிறகு விஜயநகர பேரரசு ஆட்சிக்கு வராங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மல்டிபிளாக மாறி ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஃபைனலாக வருஷம் 1500. இந்த காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் வராங்க. போர்ச்சுகீசியர்கள் சாந்தோம்ங்கிற இடத்துக்கு வராங்க. அவங்க தான் அங்கே முதலாக ஒரு சர்ச்சை கட்டுறாங்க. புலிக்கட்ங்கிற இடத்துல டச்சுக்காரர்கள் இருக்கிறாங்க. டச்சுக்காரர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் இடையே யார் சென்னையில் பெரிய ஆள் அப்படிங்கிற போட்டி நடந்துட்டுருக்குது. அந்த டைமில் இங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மன்னர்கள்கிட்ட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த பிரிட்டிஷ்காரங்க எங்களுக்கு ஒரு லேண்ட் வேணும்னு கேட்டு லேண்டை வாங்குறாங்க. அந்த லேண்டில் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுது 400 வருஷத்துக்கு முன்னாடி. 1746 பிரிட்டிஷர்ஸ் இந்த இடத்தை வாங்கி கோட்டையை கட்டுறாங்க. நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா டச்சுக்காரங்களுடைய கண்ட்ரோல்லாம் கம்மியாகுது. சாந்தோமில் போர்ச்சுகீசியர்களுடைய கண்ட்ரோலும் கம்மியாகுது. இன்பிட்வீனில் பிரிட்டிஷ்காரங்க தான் மெரினா கிட்ட ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகிறாங்க.
அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது. 1746 ஃப்ரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்களை தோற்கடித்து சென்னையை பிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு அப்புறமா பிரிட்டிஷ்காரங்க மெட்ராஸோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற கடல் ரொம்ப முக்கியமான விஷயம் வணிகத்துக்கு. அதனால் பிரிட்டிஷ்காரங்க சமாதான ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அது என்னென்னா, கனடாவில் பிரிட்டிஷ்காரங்க பிடிச்ச ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரோட பெயர் லூயிஸ்பர்க். மிகப்பெரிய கோட்டைகள்லாம் இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊரை பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரெஞ்ச் கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் 3 வருஷம் கழித்து பிரிட்டிஷர்ஸ் மெட்ராஸை கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வரும்போது சென்னையில் டெவலப் ஆன ஏரியா 2 தான். ஒன்று மதராசப்பட்டினம், இன்னொன்று சென்னப்பட்டினம். மதராசப்பட்டினம் அப்படின்னா கடலோர கிராமங்கள்னு அர்த்தம். இந்த மதராசப்பட்டினத்தில் பல மீனவ குடும்பங்கள் இருந்திருக்கு. கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்திருக்காரு. அவரோட நினைவாக தான் இந்த கிராமத்துக்கு மதராசப்பட்டினம்னு பெயர் வச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்ததா சென்னப்பட்டினம். இங்கே ஒரு சிற்றரசர் இருந்திருக்காரு. அவரோட பெயர் டமர்லா வெங்கடாதிரி நாயகுடு. அவரோட அப்பாவோட நினைவாக சென்னப்பட்டினம்னு பெயர் வச்சிருக்காரு. அவர் அப்பாவுடைய பெயர் டமர்லா சென்னப்ப நாயகுடு. பிரிட்டிஷ்காரங்க கோட்டையை கட்டி இந்த 2 கிராமத்தையும் இணைச்சிட்டாங்க. இணைச்சி அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாகவே இருந்திருக்கு. அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு சென்னப்பட்டினம்னு வைக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க மதராசப்பட்டினம் அப்படிங்கிற பெயரை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. மதராசப்பட்டினம் அப்படிங்கிற பெயர் யார் வாயிலையும் நுழையாததுனால ஈஸியாக இருக்கட்டுமேனு மெட்ராஸ்ன்னு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னைக்கு இருக்கிற மெட்ராஸ் உருவாக ஆரம்பிக்குது. 1805 மவுண்ட் ரோட் கட்டப்படுது. கிட்டத்தட்ட 210 வருடங்களுக்கு முன்னாடி. 1809 நேப்பியர் பிரிட்ஜ் 205 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்படுது. 1815 ஏப்ரல் 28 அன்னைக்கு மெட்ராஸ் விடிஞ்சு பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கோல்டான ஊராக இருந்திருக்குது. சென்னையை பொறுத்த அளவுக்கு 3 சீசன் தான் இருக்குது. ஒன்று சூடான சீசன், இன்னொன்று பயங்கர சூடான சீசன், இன்னொன்று அதிபயங்கர சூடான சீசன். ஆனால் 1815 பயங்கர கோல்டாக இருந்திருக்குது. அதாவது -3 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. பனி கூட பொழிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன் அப்போ மட்டும் அது நடந்துச்சு அப்படின்னா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்தோனேஷியாவில் மவுண்ட் டம்போரா அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை இருக்குது. அது வெடிச்சதுனால உலகத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த இந்தோனேஷியாவில் நடந்த இன்ஃபேக்ட்னால தான் மெட்ராஸ் கோல்டாகி இருக்குது. அதே இந்தோனேஷியா சுமத்ராவில் வந்த நிலநடுக்கம் தான் 200 வருஷத்துக்கு பின்னாடி சுனாமியாக மெட்ராஸ்க்கு கொடுத்துச்சு. 1835 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கட்டப்படுது. 1873 சென்னை சென்ட்ரல் கட்டப்படுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஹைகோர்ட் வந்துடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்பர் வந்துடுச்சு. 1932 சென்னைக்கு ஏர்போர்ட்டும் வந்துடுச்சு. இந்த மெட்ராஸில் இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே உருவாக்குனது பிரிட்டிஷ்காரங்க தான். பிரிட்டிஷ்காரங்க சின்ன லேண்டை வாங்கி டெவலப் பண்ணதுனால சென்னையோட வயசு 400ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக சொல்லணும்னா சென்னைக்கு வயசே கிடையாது. இங்கே நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்குது, கண்டெடுப்புகள் இருக்குது. மனிதர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இல்லை, லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அத்தாட்சி இருக்குதுன்னு அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியுது. இந்த மண்ணில் வரலாறுங்கிறது ஒரு இன்ச்லையும் புதைஞ்சிருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா மாதரசப்பட்டினமாக இருந்தப்போ ஃபிஷ்ஷிங் வில்லேஜாக இருந்திருக்குது. அதாவது தொண்டை காலகட்டத்தில். மதராசப்பட்டினம்னு பிரிட்டிஷ்காரங்க வந்த காலகட்டத்தில் இங்கே வணிகம் அதிகமாக இருந்ததுனால உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்மேனும் மெட்ராஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு சீ ட்ரேட் வச்சுக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா வணிகத்துக்கு ரொம்ப முக்கியமான பிளேஸ் மெட்ராஸ். அதனால தான் நிறைய லாங்குவேஜோட எச்சங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெட்ராஸ் மக்களின் பாஷையில் பார்க்க முடியுது. மெட்ராஸாக இருந்த காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருந்திருக்குது. டிவிஎஸ், புல்லட் பைக், அசோக் ஐலாண்ட், மணலியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்னு எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது தான். 1996 கலைஞர் சென்னப்ப நாயகுடுவோட நினைவாக சென்னைன்னு பெயர் மாற்றினார். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சென்னை டிஎஸ்எஸ், சிடிஎஸ், ஜோஹோ, விப்ரோ, ஹெச்சிஎல்னு ஐடி ஹப்பாக இருந்துகிட்ருக்குது. இப்படியே போயிட்டுருக்கக்கூடிய சென்னையோட வரலாற்றில் அடுத்த ஸ்டெப் எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க?
2100ல் சென்னையை எந்த ஃபீல்ட் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வந்தாரை வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய சென்னையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.